அனைவருக்கும் வணக்கம். சமூகத்தின் குரல் சார்பாக நான் உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படுகிறது என்று தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கிறார். ரைட். கார் வழங்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. கார் வழங்கட்டும். இந்த காருக்கு கோரிக்கை வச்சது யாரு அப்படின்னா, காட்டுமன்னார் சட்டமன்ற உறுப்பினர் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி. அவர் எங்களுக்கு கார் வேணும், ரயில்ல இருந்து இறங்கி ஆட்டோல வரோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு முதலமைச்சருக்கு சட்டமன்றத்துல. சரி, அவர் ரயில்ல இருந்து ஆட்டோல வர்றாரு அப்படின்னு சொல்லி உடனே அந்த கோரிக்கை பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. இவருக்கு கார் இருக்கா இல்லையா என்றால் 2012 இந்த ஜோதிமணி என்ற எம்எல்ஏக்கு எட்ஸ்டோ கார் இருக்கு. இவருடைய சொத்து மதிப்பு 50 லட்சம் ரூபாய் அப்படின்னு நான் சொல்லல, தேர்தல் ஆணைய அப்டேட்ல இருக்கு. ஏற்கனவே கார் வச்சவருக்கு எதற்கு இந்த கார்? அதை பத்தி பேச போகிறோம். மேலும் இந்த கார் வழங்குவதனால் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்களுடைய வரிப்பணம் விரயமாகிறது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னும் அடுத்த எம்பி வட சென்னையில யார் எம்பியா நிக்க போறார், யாரை டிசைட் பண்ணியிருக்காங்க, அதையும் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ என்ன சொல்றாரு, காட்டுமன்னார் தொகுதி எம்எல்ஏ ஜோதிமணி என்ன சொல்றாரு, எனக்கு இது இல்ல, நான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஆட்டோல சட்டமன்றத்துக்கு வர வேண்டியிருக்கு, அதனால எல்லாத்துக்கும் கார் வேணும், இதை முதலமைச்சர் பரிசீலனை பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்காங்க. முதலமைச்சர் இதை பரிசீலனை பண்ண வேண்டும் அப்படின்னு அப்படி கேட்காங்க. அப்போ உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு, பரிசீலனை பண்றாரு. அடுத்த இதுல பேசிடுறாரு, 234 எம்எல்ஏக்களுக்கும், அதாவது கட்சி பாகுபாடு கிடையாது, அதிமுக, திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கிடையாது, 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு கார் வழங்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அந்த கார் வழங்கி அதுக்கு பயணப்படியா 75,000 ரூபாய் கொடுக்காங்க. யாரு காசுங்க இது? யாரு காசு? சரி, கார் கொடுங்க, அது உங்களுடைய வளர்ச்சி திட்டம். ஏற்கனவே எம்எல்ஏக்கள் 1,05,000 ரூபாய் வாங்குறாங்களே, அதுக்கு என்ன செய்யறது? அப்படிலாம் இருக்கு. இந்த இதை பார்க்கும்போது அதுல ஒரு எம்எல்ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா, கொடுக்கறதா கொடுங்க, இனோவா கார்வா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. மொடக்குறிச்சி சண்முகம் என்ற எம்எல்ஏ என்ன சொல்றாரு, கொடுக்கறதா கொடுக்கீங்க, கொடுக்கறத அவருக்கு இனோவா கார்வா கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சண்முகத்துக்கு கார் இருக்கா அப்படின்னா இருக்கு. இனோவா கார் இருக்கு, பஞ்ச் கார் இருக்கு, BMW கார் இருக்கு, எல்லா கார் இவருக்கே 3 கார் இருக்கு, தேர்தல் அப்டேட்ல இருக்கு. இவருக்கு இன்னொரு இனோவா காரு அப்படின்னு கேள்வி எழுகிறது. அடுத்து டிவிகேல எம்எல்ஏல 30 பேருக்கு காரு கிடையாதான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க தேர்தல் பணி செஞ்சிருக்காங்க போல. காரே கிடையாதான். ஒரு ஊருக்கு விட்டு ஒரு ஊர்ல போய் தொகுதி பணி செய்யறதுக்கு, மக்கள் பணி செய்யறதுக்கு கார் கிடையாதான். யார் சொல்லியிருக்கான்னு கேளுங்க, கொஞ்சம் பின்னால இப்படி நான் உங்கள்கிட்ட சொல்றேன். யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, கார் இருப்பவர்கள், டிவிகேல கார் இருப்பவர்கள் மொத்தம் 31 பேராம். டிவிகேல கார் வைத்திருப்பவர்கள் மொத்தம் 31 பேர். 2 கார் வைத்திருப்பவர் 41 பேர். 5 கார் வச்சிருப்பவங்க 5 பேர். எப்படி உங்களுக்கு புரியுது இதை பத்தி? அதே மாதிரி
சாதாரணமா கிடையாது. என்ன கார்லாம் வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. BMW, ஃபார்ச்சுனரு, இனோவா, ரெனியூவா, என்னென்னமோ காரு வாய்க்குல கூட நுழைய மாட்டுக்கு. இந்த கார்லாம் இவங்க வச்சிருக்காங்க. அதே வேளையில தமிழ்நாடுல சட்டசபையில அதிகமாக கார் வச்சிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, டிவிகேல யாரெல்லாம் வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா, காரைக்குடி நம்ம டாக்டர், அதாவது வண்டல்மன், இல்ல சாரி TK பிரபு, அவர் தான் அதிகமா கார் வச்சிருக்காருன்னு தேர்தல் அப்டேட்ல கொடுத்திருக்காரு. அவர் இன்னும் பல கார் வச்சிருக்காரு. ஆனா தேர்தல் இடத்துல கொடுத்தது மொத்தம் 8 கார் கொடுத்திருக்காரு. அந்த கார் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸ்கார்பியோ, இனோவா, கொரேரா, i20C, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 8 காருக்கு கொடுத்திருக்காரு. இது சட்டசபையில இருக்கவங்களுடைய அதிகமான கார் வச்சிருப்பவர் யார் அப்படின்னு கேட்டா, ஏழை எம்எல்ஏ TK பிரபு அவர்கள் வச்சிருக்காரு. ரைட். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, கவுண்டம்பாளையம் யாருன்னு தெரியுதா? கவுண்டம்பாளையம் அப்படின்னா கனிமொழி. இவங்க ஏற்கனவே இந்த ஜோசியத்துல வந்து புற்றுநோயை குணமாக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அவங்கதான். எத்தனை கார் வச்சிருக்காங்க? 7 கார் வச்சிருக்காங்க. என்னென்ன கார்லான்னு கேளுங்க. மகேந்திரா, தாரு, டாடா இனேசுவா, இனோவா அப்படின்னு சொல்லி போனா காரை அடுக்கிக்கிட்டே போலாம். கிட்டத்தட்ட 7 கார் வச்சிருக்காங்க. பெரம்பலூர் யாரு தெரியுது அவங்களுக்கு? தமிழ்நாடு முதலமைச்சர். அவர் எத்தனை கார் வச்சிருக்காருன்னா, ஜோசப் விஜய், அவர் எத்தனை கார் வச்சிருக்காரு அப்படின்னா 10 கார் வச்சிருக்காராம். நான் சொல்லப்பா, தேர்தல் அப்டேட்ல இருக்கு. 10 கார் வச்சிருக்காராம். என்னென்னு கேளுங்க. BMW, டொயாட்டா அப்படின்னு ஒரு 10 கார் வச்சிருக்காரு. பயங்கரம். அதுதான் இவங்க 10 முதலமைச்சர் 10 கார் வச்சிருக்காரு. அது போக திருப்பத்தூர்ல திருப்பதின்னு ஒரு ஆளு 5 கார் வச்சிருக்காரு. மகேந்திரா பொலேரோ, இனோவா, ஃபார்ச்சுனர், என்னன்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கார் வச்சிருக்காரு. இவர் வச்சிருக்காரு. இன்னும் கணக்குல வராத கார்கள் எத்தனை இருக்கோ அது தெரியல. அடுத்து உத்தரபேரூர் முனிஸ் என்பவர் ஒரு புகார், அவர் எத்தனை கார் வச்சிருக்காருன்னா 4 கார் வச்சிருக்காரு. உத்தரபேரூர்ல முனிசிங்கிற எம்எல்ஏ 4 கார் வச்சிருக்காரு. அவரு அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி சரவணன் டயர்லாம் பாப்பாரு. அப்படி ஏன் இந்த டயர்லாம் மாத்திர நீங்க, அடுத்த உடனே டயர் மாத்திர யாரு, கான்ட்ராக்ட் யாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார்ல. அவர் எத்தனை கார் வச்சிருக்காரு? 4 கார் வச்சிருக்காராம். அப்புறம் இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் கிட்டத்தட்ட கார் வழங்கப்படுகிறது, மொத்தமா கார் வழங்கப்படுகிறதுன்னு ஒரு அறிப்பை கொடுத்துட்டாங்க. 234 எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படுகிறதுன்னு மொத்தமா அடிச்சுட்டாங்க. சரி சார், உங்க அடிப்படையே வருவோம். இந்த விவசாயிகள் இவங்க ஒரு எம்எல்ஏ ஒரு கோரிக்கை வச்ச உடனே செஞ்சிடறேன், அப்படி செஞ்சிடறேன், இப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இந்த விவசாயிகள் 50 ஏக்கர் வச்சிருக்க, 5 ஏக்கர் வச்சிருங்க, முழுமையா கடனை தள்ளுபடி பண்ணுங்க. 75% கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு முழுமையா கடன் தள்ளுபடி பண்ணுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்கவங்களுக்கும் முழுக்க கடனை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னீங்களா சார்? அந்த கோரிக்கை, விவசாயிகள் போராடுற கோரிக்கை உங்க காதுல விழலையா சார்? அதை நீங்க நிறைவேற்றி இருக்கலாம்ல சார்? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே சார்? அவன் தரையில இறங்கி போராடுறான், இங்க ஒரு சட்டமன்றத்துல உட்கார்ந்து எனக்கு கார் வேணும்னு சொன்ன உடனே கார் கொடுக்குறான். இதுதான் தமிழ்நாடு அரசு. ரைட். அடுத்து வருவோம். மேலும் இந்த கார் இல்லாத டிவிகேல கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யார் யாருன்னு பட்டியல் போடும் பாருங்க. கார் இல்லாத எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படின்னா, ஆனந்தூர் ஹரிஸ், அரக்கோணம் காந்தி, குடியாத்தம் சிந்து, காரக்குடி KV சென்ட்ரல் குமார்,
அடுத்து இன்னும் பட்டியல் நீந்திக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி முகுந்தன், பூந்தமல்லி பிரகாசம், ராணிப்பேட்டை தைரா, ஆர்கே நகர் மரிய வில்சன். இவருக்கு கார் கிடையாதான், இவங்களுக்கெல்லாம் கார் கிடையாதான். ஆனா ஜேபிஆர் காலேஜ் வச்சிருக்க தாளாளர் யாரு அப்படின்னா மரிய வில்சன். அவர் கார் இல்லைன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு காலேஜ் நடத்துறவனுக்கு கார் இல்லையா? ஏங்க பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பொய் சொல்லக்கூடாதுங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து திருவத்தூர் செந்தில்குமார், அவரு கார் இல்லையா? 1000 விளக்கு ஜேசிடி பிரபாகர், யாரு? அவை குறிப்புல இருந்து நீக்குகிறோம். தம்பி நீ அப்படி பேசக்கூடாது, அவை குறிப்புல இருந்து நீக்குகிறோம், நீ உட்காரு. யாரு? சபாநாயகர், அவருக்கு காரே இல்லையாங்க. அவருக்கு காரே இல்லாம தான் இவ்வளவு நாள நடந்து வந்திருக்காரு. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலயும் இப்படிதான் நடந்து வந்திருக்காரு, எடப்பாடி ஆட்சி காலத்திலயும் இப்படிதான் நடந்தே வந்திருக்காரு. அவருக்கு கார் இல்லையா? ஆனா அவர் யாருன்னு கேட்டா மறைமுக ரியல் எஸ்டேட் பண்றவர், தொழிலதிபர். இவருக்கு கார் இல்லையா? ஆனா அவர் ஒரு கார்ல வருவாரு, சட்டமன்றத்துக்கு ஒரு கார்ல வருவாரு. அது என்ன கார் அப்படின்னா வெல்ஃபேர் கார்னு ஒரு கார்ல வருவாரு. அந்த காரு யாருடைய சார் சொல்லலாமா கொஞ்சம்? இந்த வெல்ஃபேர் கார் யாரு உள்ளது? கார் கிடையாது, ஆனா இந்த வெல்ஃபேர் கார் யாருக்கு? ரைட். அடுத்து விருதுநகர் செல்வம், அவருக்கு கார் கிடையாது அப்படிங்காரு. விருதாபக்கம் சாமிநாதன், யாருன்னு தெரியுதுல? இவர் விஜய் இருக்கு கார் டிரைவருடைய மகன். யார் கார் டிரைவர் அப்படின்னா ராஜேந்திரன், அவருடைய மகன் தான் சாமிநாதன். அவருக்கு கார் இல்லையா? ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவர் தான் விஜய்க்கு பினாமி. இவர் பேர்ல பல கம்பெனிகள் இருக்கு, ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது சாமிநாதனுக்கு கார் இல்லையா? ஆனா இதுல என்ன ஆகுது அப்படின்னா கேலி கூத்தும் சிரிப்புமா வருதா? ரைட். ராஜேந்திரன் என்பவர் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ற ஆளு. ரியல் எஸ்டேட் பண்றவன் சாதாரண ஒரு சின்னதா இருந்தா கூட ஒரு கார் வாங்கிடுவான். ஏன்னா ஒரு 4 இடத்த பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லி கார் வாங்கிடுவான். ஆனா அவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் பண்ற ராஜேந்திரன் தன்னுடைய பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்கலையா? இவர் ராஜேந்திரன் வருது, திரும்பவும் சொல்கிறேன், இந்த ராஜேந்திரன் என்பவர் விஜயுடைய பினாமி. இவர் என்ன கார் வச்சிருக்காரு? அப்பமே தேர்தல் பிரச்சாரத்துல என்ன கார் வச்சிருந்தாரு தெரியுமா? ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்காரு. பல கம்பெனிகளை வச்சிருக்காரு. அப்போ இந்த ஃபார்ச்சுனர் கார் யார் காரு? இந்த தேர்தல் நேரத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது வச்சிருந்தாரு, அந்த கார் யார் காரு? சரியாங்க. அடுத்து அவினாசி கமலி, அவங்களுக்கு காரு இல்ல. ரைட். திருப்பத்தூர் வடக்கு சத்யா, இவங்களுக்கும் கார் கிடையாது. அதுக்கப்புறம் பல்லடம் ராம்குமார், அவருக்கும் கார் கிடையாது. கிருஷ்ணராயபுரம் சத்யா, இவருடைய செங்கோட்டையனுக்கு சொன்னாலே உடனே கார் வாங்கி கொடுப்பாரு. அவங்க இந்த அம்மாவுக்கும் கார் இல்லையா? கார் இல்லாம தான் இவங்க எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்காங்க, நடந்தே வந்திருக்காங்க சட்டசபைக்கு, பாத்துக்கோங்க. அடுத்து சிவகங்கை ரமேஷ், ரமேஷ்ங்கிற கார் இல்லை, அது உண்மைதான். அறநிலைத்துறை அமைச்சர், அவர் கார் இல்லைங்காரு. அது நம்ம உண்மையில அவர் கார் இல்லை, அதை நம்ம கரெக்டா சொல்லிடணும், அவருக்கு கார் இல்லை. துறையூர் ரவிசங்கர், அவருக்கு கார் கிடையாது. பெரம்பலூர் சிவக்குமார், அவருக்கும் கார் கிடையாது. கும்பகோணம் வினோத், அவருக்கு கார் கிடையாதான். அவர் மிகப்பெரிய தொழிலதிபர், பல நிறுவனங்கள் வச்சிருக்கவர், அவருக்கு கார் கிடையாதான். கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு டிவிகேல
கார் இல்லையா, கஷ்டப்படுறாங்க. டெய்லி வரும்போது சட்டசபைக்கு வரும்போது கஷ்டப்படுறாங்க. எம்எல்ஏக்கு ஒரு இனோவா காரு, அதுக்கப்புறம் ஒரு 75,000 ரூபாய் அலவன்ஸ், அந்த கார் ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய், ஒரு உதவியாளருக்கு 25,000 ரூபாய், பெட்ரோல் டீசல் எல்லாம் சேர்த்து ஒரு 75,000 ரூபாய், 1,75,000 ரூபாய் அலவன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்காங்க. சட்டசபை கூடுனா சட்டசபை படின்னு ஒண்ணு இருக்கு, அது கொடுக்காங்க. தொகுதிக்கு போனா 25,000 ரூபாய் கொடுக்காங்க. தொகுப்பு ஊதியமா 25,000 ரூபாய் தனியா வருது. போனு, செல்போனு, அந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, அதுக்கு 7,500 ரூபாய். அதுக்கப்புறம் அஞ்சல் அனுப்புவாங்கல்ல, வேலை இருக்கா, வேலை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு ஒரு அஞ்சல் அனுப்புவாங்களா, அஞ்சல் சம்பந்தப்பட்டதுக்கு 2,500 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏக்கு 1,05,000 ரூபாய் கொடுத்தாங்க. ரைட். அது எடப்பாடி வந்த போது இதை கூட்டினாரு. ஆனா ஏற்கனவே இந்த எம்எல்ஏகளுக்கு என்னெல்லாம் ஃப்ரீன்னு பார்த்தா, ரயில்ல ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ, இப்போ டோல்கேட்டு ஒரு நபருக்கு ஃப்ரீ அப்படின்னு ஜேசிடி பிரபாகர் அறிவிச்சிருக்காரு. பிளைட்ல கூட ஒரு சில பிளைட்ல எம்எல்ஏக்கு ஃப்ரீ, சட்டசபைக்கு போறதுக்கு ஃப்ரீ, இப்படி கொடுத்திருக்காங்க. ஆனா ஒவ்வொரு குடிமகள் தலைமையிலும் இருக்கக்கூடிய கடன் எவ்வளவு பாருன்னா 1,28,000 ரூபாய் அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னா நிதி அமைச்சர் வில்சன். ஐ ஆம் கிறிஸ்டியன், நாங்க தமிழ ஒரு இதா குறைச்சு பேசினார்ல, அவர் தான் இத சொன்னாரு. ஒவ்வொரு மேலும் 1,28,000 ரூபாய் தலையில் இருக்கிறது, இந்த அரசு வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னது யாரு? நிதி அமைச்சர். சரிங்க, அவர் சொன்னதாவே வச்சு கொடுத்தோம். இப்போ காட்டுமன்னார் எம்எல்ஏ, விசிகே எம்எல்ஏ ஜோதிமணி கார் கேட்காரு அப்படின்னா, விசிகேல ஃபண்டா இல்லைங்க, சோஃபால எவ்வளவோ வந்துச்சு, அதை கொடுத்துருக்கலாமே. அதை வச்சு கட்சி நிதியில வச்சு ஒரு அவருக்கு எம்எல்ஏக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருக்கலாம். டிவிக்கு 30 பேருக்கு கார் கிடையாது, 30 பேருக்கு கார் கிடையாதுன்னு ஒரு 50 பேருக்கே கார் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காருன்னு 20 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. மதிப்பு எவ்வளவு வருது? 10 கோடி ரூபாய் வருது. ஏங்க 10 கோடி ரூபாய் நாங்க உச்சத்துல இருந்து வந்திருக்கோங்க. உச்சத்துல இருந்து மக்கள் பணத்தை தொட மாட்டோங்க, தொட்டவர்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம் அப்படி சொன்னீங்கல்ல சார். இப்ப என்ன சார் ஆச்சு? இந்த 10 கோடி ரூபாய் எங்க இருந்து வருது? அந்த ஒரு ஜனநாயகம் படத்திற்கு 250 கோடி, 10 கோடி ஒரு மேட்ராங்க. ஜனநாயகம் படத்துக்கு 250 கோடி, இங்க 30 பேருக்கு எவ்வளவு? 10 கோடி தானங்க சார். அள்ளி கொடுக்க வேண்டியதானே, அள்ளி கொடுக்க வேண்டியதானே சார். என்ன சார் இது கூட தெரியலையா? $250 கோடி நான் உச்சத்துல இருந்து வந்திருக்கேன், உங்களுக்காக மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவர் இப்ப எங்க சார் போச்சு உங்களுடைய இது? உங்க கட்சிக்காரனுக்கு உங்க எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லைன்னா உங்க நிதியில இருந்து கொடுங்க, ஏன் மக்கள் வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கீங்க? மேலும் தஞ்சாவூர் விஜய் சரவணன், கந்தர்வக்கோட்டை சுப்பிரமணியன், திருப்பூர் சீனிவாசன், இன்னொன்னு மதுரை மத்தி முஸ்தபா, அவருக்கு கார் கிடையாது. இவங்களுக்கு எல்லாம் கார் கிடையாது. நான் சொல்ல வர்றது இவங்களுக்கு எல்லாம் கார் கிடையாது.
ஆனா நாம் தமிழர் என் காரை அடிச்சு நொறுக்கிட்டாருன்னு சொல்லி முஸ்தபா சொன்னாரு. அது யாரு காரு? அது யாரு காருங்க சார்? என் கார் தானே சொல்லி எது கொடுத்துறீங்க? ரைட். இவ்வளவு இது நடக்கு. கஷ்டத்துல மக்கள் இருக்காங்க. தமிழ்நாடு கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கு. ஆனா எம்எல்ஏக்கு கார் வேணும். இதே கோரிக்கைய ஒரு விசிக எம்எல்ஏ ஜோதிமணி வச்ச உடனே செய்றீங்க. ஒருத்தர் இனோவா கார் வேணும்னு சொன்ன உடனே செய்றீங்க. ஆனா எல்லாம் செய்றீங்க. இனோவா கார் வேணும்னு உடனே செய்றீங்க. 234 எம்எல்ஏக்களுக்கும் காருன்னு சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு 34 பேருக்கு கார் கொடுத்துருக்கீங்களே அமைச்சர் அப்படின்ற அடிப்படையில. அவங்களுக்கும் கார் உண்டா? என்னங்க நடக்கு? ஏற்கனவே 34 பேருக்கு கார் கொடுத்துருக்கீங்க அமைச்சர் என்ற அடிப்படையில. அப்போ அவங்களுக்கு இனோவா காரும் உண்டு, எம்எல்ஏ காரும் உண்டா? இதே இந்த அரசு என்ன திட்டத்தை தீட்டுறாங்க அப்படிங்கிறதுல கண்டிஷன் ஆகி போச்சு. அமைச்சருக்கு ஒரு காரு, எம்எல்ஏ ஒரு காரு அப்படின்னு அறிவிக்கிறாங்களா? ரைட்டு. இதை எதிர்கட்சி கூட கேட்கல. அதான் பெரிய மன வருத்தம். எதிர்க்கும் கேட்கல, மற்ற கட்சி அந்த அதிமுகவும் கேட்கல. இதை வரவேற்காங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் ஆய்வு செய்து இவங்களுக்கு கார் இல்ல, இவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, அப்ப இவங்களுக்கு கார் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு செய்து நீங்க கார் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களை வரவேற்பாங்க. 234 பேருக்கும் கார் அப்படின்னா என்ன நடக்குங்க? அதே மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிருக்கலாம். தள்ளுபடி பண்ண திராணி இல்லை. ஆனா இந்த 180 கோடி இந்த கார் வாங்குறதுக்கு மட்டும் செலவாகுது. மொத்தம் 180 கோடி. அண்ணா என்னன்னு பார்த்தோம், அவங்க சொன்ன கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு 250 கோடி விஷ்பா அப்படி காலி ஆகுது. ஆனா விவசாய கடனை முழுமையாக தள்ளவே இல்லை. கல்வி கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவே இல்லை. சுய உதவி கடனை வாங்கிய மகளிருடைய கடனை தள்ளுபடி செய்யவே இல்லை. பள்ளிக்கூடங்களை சீரமைக்க, அரசு பள்ளிக்கூடங்களை சீரமைக்க இல்லை. அதுக்கப்புறம் ஏரி குளங்களை மறுசீரமைப்பு தூர்வாருவதற்கு அரசிடம் இல்லை. அதற்கு ஆனா எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டும் என்றால் உடனடி. மேலும் மகளிர் சுய உதவி குழு அவங்களுக்கு தேர்தல் அறிவிப்பும் போது அறிவிப்பு வச்சிருந்த 25,000 ரூபாய் வழங்கப்படுங்கிறது கொடுக்க அந்த பக்கு இல்லை. 2,500 ரூபாய் மகளிருக்கு சுய உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொன்ன அதுக்கு பக்கு இல்லை. மகளிர் வெற்றி பயணம் நாங்க ஆட்சிக்கு வந்த மறுநொடியே அடுத்த எல்லா பெண்களும் இங்க இருந்து எந்த பஸ்னாலும் ஃப்ரீயா போய்க்கலாம். அதை அறிவிக்க இல்லை. அதே மாதிரி புதிய பேருந்துகள் தமிழகத்தில் வாங்க இல்லை. புதிய சாலைகள் போட தமிழகத்துல இல்லை. அப்புறம் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய் கொடுக்க இந்த அரசுக்கு இல்லை. அப்படி சொல்லிக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த அரசு கேட்ட கஜனா காலி துடைத்து விட்டு போயிட்டார்கள். ஆனால் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க 180 கோடி ரெடி. எங்க இருந்து வந்தது இந்த கஜனாவுக்கு இந்த காசு?
எங்கிருந்து சார் வந்தது? தமிழக மக்களாகிய உங்களை நாங்கள் கேட்கிறோம், பதில் சொல்ல முடியுமா? இரண்டாவது, விஜய் பழைய தலைமைச் செயலகம் என்னங்க எங்களுக்கு அந்த தலைமைச் செயலகம்? அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க. மக்கள் அதிகமா வராங்க, ஆபீசர்ஸ் அதிகமா வராங்க. எங்களுக்கு அது தேவையில்ல. நாங்க வந்து உச்சத்துக்கு போகணுங்க. எங்க போனோம்? உச்சத்துக்கு. அதுக்குன்னு சொல்லி ஒரு அலுவலகத்தை ரெடி பண்றாங்க. அந்த அலுவலகத்துக்கு, அந்த கட்டடத்துக்கு கிட்டத்தட்ட 10வது மாடியில 10வது மாடியில விஜய் வந்து கடலோர காற்று வாங்குற மாதிரி, அப்படி கடலை பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி ஒரு அறை ரெடி பண்றாங்க. அந்த அறைக்கு மட்டும் 5,500 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. அதாவது என்னது இந்த அந்த இன்டீரியல் ஒர்க்குக்கு மட்டும் 5,500 கோடி ரூபாய். யார் பணங்க இது? கஜனா காலிங்க இங்க. அப்படின்னு சொல்லும் போது தமிழக மக்கள் ஒவ்வொரு தலைமையிலும் 1,28,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படிங்க 5,500 கோடி ரூபாய் ஒரு இன்டீரியர் ஒர்க்குக்கு நீங்க பண்ண முடியும்? திரும்பவும் அதான் சொல்றேன். ஊராவட்டு நெய்யே எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்க. இப்ப யாரு நெய்யை எடுத்து நீங்க ஸ்வீட் செய்யறீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே அப்படின்னு தமிழக மக்கள் கேட்கிறார்கள். மேலும் மண்டபம், இந்த நாமக்கல் கவிஞர் மண்டபம் ஆல்ரெடி கடந்த ஆட்சியில கெட்டப்பட்டு அது பயனுள்ளதா இருக்கிறது. அப்பெல்லாம் தெரியாதது. இப்ப மட்டும்தான் நீங்க 4வது 10வது மாடியில போய் உட்காடுறீங்க சார். ஓகே, உட்கார்ந்துக்கோங்க. கடல் காத்து வாங்குங்க, என்னன்னு செய்யுங்க. வேணா நீங்க கடலுக்குள்ள கூட போய் உட்கார்ந்து கெட்டுங்க. கடல்ல நடுவுல உட்கார்ந்து கூட தலைமை செயலகத்தை நடத்தலாம். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆனால் மக்கள் வரி பணத்தை கை வைக்காதீங்க. அதுதான் பத்திரிகையாளர்களும் கேட்கிற கேள்வி, பொதுமக்களும் கேட்கிற கேள்வி, சமூக ஆர்வலர்களும் கேட்கிற கேள்வி. ஊரா விட்டு நெய்யை எடுத்து நீங்க ஸ்வீட் செய்யாதீங்க. நாங்க சொல்லல, நீங்க சொன்னது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், பேர் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்றோம். நடிகை த்ரிஷா அவர்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர் நிற்கும் தொகுதி மத்திய வடசென்னை. இந்த மத்திய வடசென்னை மிகவும் சிறிய தொகுதி. இந்த தொகுதி மிகவும் சிறிய தொகுதி. இதுல போட்டியிடுபவர் யாருன்னா தயாநிதி மாறன் தொகுதி. அதனால இந்த இடத்துல அவர் போட்டியிடுகிறார். போட்டிட்டு மக்கள் அவரை எம்பி ஆக்கி கொண்டு சட்டசபை கொண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டு போயிருவாங்க, நல்லா தெரியுது. ஆனாலும் அவர் இங்கே போட்டி போடுகிறார். மேலும் சட்டசபையில வந்து விஜய் அவர்கள் பேசினார்கள். என் கையில் 3 ஃபைல்கள் இருக்கிறது, அதை எடுக்க விடாது தெரிந்து விட்டுறாதீர்கள், எடுக்க வைத்து விடாதீர்கள், அது தேவைப்பட்டால் எடுக்கப்படும். என்னங்க மிரட்டலா? உங்க கிட்ட ஒரு ஃபைல் வந்துட்டு அந்த ஃபைலை எடுங்க, தப்பு இருந்தவர்களை தண்டியுங்கள். எதுக்கு சார் சட்டசபையில மிரட்டுறீங்க? ஏன்டா 3 ஃபைல் இருக்கு, அந்த 3 ஃபைல் இப்போ சின்ன பிள்ளைகள் சொன்னாலும் தெரியும். அந்த 3 பேர் யார் யாருன்னு. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு ஏவாவேலு, இன்னொன்னு நேரு. இந்த 3 பேர் தான் சட்டசபையில எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி விடுங்க, இந்த 3 பேர் தான் எந்திரிச்சு சட்டசபையில என்ன செய்யறாங்க, பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே முடக்கணும். அதனால ஒரு மிரட்டல். உங்க கையிலுக்கு வந்துட்டுல டேபிள், நீங்க நல்லவங்க தானே, உத்தமர்கள் தானே, மக்கள் வரி பணத்தை எடுத்தவங்க தானே, அவங்களுக்கு தண்டனை பண்ணுங்க, கேஸ போடுங்க, கைது பண்ணுங்க, முடிஞ்சா செஞ்சிருங்க சார். அதை ஏன் சும்மா சட்டசபையில அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து அதை எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுப்போம், எங்களை எடுக்க விட்டுறாதீர்கள். என்ன மிரட்டலா சார் இது?
தப்பு பண்ணியிருக்காங்கல்ல, வழக்கு பதிவு பண்ணுங்க, சிறையில பிடிச்சு போடுங்க. மக்கள் வரி பணத்தை யார் எடுத்தாலும் தப்பு தான், பிடிச்சு போடுங்க. அதுக்காக விட்டு சட்டசபையில போய் எங்களுக்கு தெரியும் நாங்க மிரட்டோம் அப்படின்னா, இது இந்த பாலிசி எங்க தெரியுமில்ல? பிஜேபி சொல்லும். நாங்க யாரையும் சும்மா விட மாட்டோம். நீங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளவு பேரையும் நாங்க பிடிச்சு உள்ள போடுவோம்னு சொல்லி யாரு சொன்னது? இதே பிஜேபி சொன்னது. அந்த பிஜேபி மாடல் அரசை இவர் கொண்டு வராரா? இல்ல சட்டசபையில மிரட்டுறாரா ஆட்களை? என்னங்க நடக்குங்க? விஜய கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கலா? உதயநிதி ஸ்டாலின் வந்து இதை வந்து ரொம்ப தெளிவா கேட்கணும். இந்த கார் தேவையில்லை. திமுக மற்றும் அதிமுக இந்த கார் தேவையில்லைங்கிறத உதறணும். அவங்களையும் இதை போட்டு பம்மியமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. எதிர்கட்சினா ஒரு ஸ்டெடியா மைண்ட்ல எங்களுக்கு எதுக்குங்க காரு, எங்க எம்எல்ஏக்கெல்லாம் கார் வேண்டாம், உங்க எம்எல்ஏ கார் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெடி மைண்டுக்கு வாங்க. ஏன் அப்படி அமைதியாவே மௌனம் காய்க்கிறீங்க? இப்படி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கலாம். அடுத்த இது 135 கோடி ஊழல் யாரு செய்தார்கள்? அந்த செய்தியை மிக விரைவில் நாங்கள் வெளியிடுவோம். பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நமது செய்தியை தொடர்ந்து பாருங்கள். ஆதரவு தரும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி.